என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் 31 தேதியும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை அர்ப்பணிக்கும் நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக பெரிய நன்றி செலுத்துகிறோம்.
முதல் முடிவுகளில் மாத்திரம் வகிக்கப்படுகிறார். பெரிய காரியத்தை செல்லப்படும் கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அறிவியல் செல்லாமா கடந்த 31 நாட்களும் தேவன் நம்மை நடத்தி சேர்க்கிறேன். இந்த 1ஆம் தேதி இந்த புதிய மாதத்தில் நம்மை நடத்த போற திருவிக்காக அவருக்கு நன்றி சொல்லலாமா? இல்லையா? இப்போ இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வந்து யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம். சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி நம்ம ஒரு பாடமா நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். அதுபோல இப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை எப்படி அறிந்து கொள்வது? இப்போ நம்ம வந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கறதுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை சத்தியம் அதை அறிகிற ஆள் நம்ம விடுதலை நினைக்கிறோம். சத்தியத்தை எப்படி அறியணும், சத்தியம் என்பது என்ன, சத்தியத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுவே சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ இங்கே ஒரு தலைப்பு அப்பமும் அற்புதமும் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். அந்த தலைப்பு வந்து எப்படின்னா, தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்திலையும் ஒரு சத்தியம் இருக்கும், ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். அதுவே சொல்லலாம். அப்ப தேவனுடைய திட்டம், ஒரு சத்தியத்துல தேவனுடைய திட்டம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம இந்த நாளில் நம்ம யாரும் வந்து இப்படி எதுவும் போகக்கூடாது. இதை கேட்டீங்கன்னா இது ஒரு பாடமாக இருக்கும். இதுதான் சத்தியம் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவே சொல்லலாமா? அப்போ இன்னொரு சாட்சி அப்பமும் அற்புதம் தலைப்புல அப்போ மனவாட்டி என்பது என்ன, திரள் கூட்டம் என்பது என்ன? எல்லாரும் நினைச்சுக்கணும். இப்போ வந்து உபாசம் இருக்கிறதுனால, காணிக்கை கொடுக்கறதுனால, சமையல் பண்ணுறதுனால ஒரு பரலோகம் போயிடுவோம் நினைப்போம். யாரும் பரலோகம் போவோம் அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து இப்போ நமக்குள்ள ஒரு எந்த எப்படி இருக்க சிந்தனை எப்படி நம்ம வந்து போவோமா? நமக்கே தெரியும் இல்லையா? யாரெல்லாம் போக போகிறாங்க, யாரெல்லாம் வந்து எப்படி இருக்க போகிறாங்க. இப்போ எல்லாருக்கும் அழைக்கலாம், அழைக்கப்பட்டவங்க அழைக்கிறோம் இல்லையா? அப்போது இது வந்து இந்த காரணத்தை நீங்கள் கவனிக்கணும். மனவாட்டி திரள் கூட்டம் இது தலைப்பு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ மனவாட்டினா என்ன? மனவாட்டி என்பது திருச்சபை. மனவாட்டி என்பது திருச்சபை. அப்போ மற்ற காரியம் பற்றி திருச்சபை என்பது அவங்க எப்படி அதை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. திருச்சபை என்பது வந்து 1,44,000 பேர். இதுதான் மனவாட்டி திருச்சபை. நம்ம வந்து மனவாட்டி திருச்சபையை சார்ந்த மனவாட்டி. அல்லேலூயா. அப்போ இவர்கள் அப்போ திரள் கூட்டம் என்பது என்ன? திரள் கூட்டம் எப்படின்னு திருச்சபை மனவாட்டியாக திருச்சபை 1,44,000 பேர் அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் தான் நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறார். 1,44,000 பேர் நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ மீதிலாம் உலகத்தில் 840 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்களும் போவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ திரள் கூட்டம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை காட்டுறாங்க. இந்த திரள் கூட்டம் வந்து விடுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்டத்தையும் கருத்து எடுத்துக்கிறார். எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொன்னாக்கா, இந்த திரள் கூட்டம் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தினால மகாபெரிய ராஜரீகத்தை இழந்து போயிட்டாங்க. தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தினால மகாபெரிய ஒரு ராஜரீகத்தை இழந்து போனபடினால அவர்களை அழைத்து நிமித்தம், தெரிந்து கொண்டதை நிமித்தம் அவர்கள் என்ன பண்றாரு, அவர்களுக்கு இங்கே வாழும் பொழுது ஒரு சரியான நீதி செய்து அவர் என்ன பண்றாரு, அவங்க அந்த கஷ்டத்திலேயே இங்கே படுகிற பாடலிலே ஒரு நல்ல நீதியை கொடுத்து அவர்களையும் எடுத்துக்கொள்கிறார். சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப மனவாட்டியை எடுத்துக்கிறாரா இல்ல திரள் கூட்டமா எடுத்துக்கிறாரா அப்படின்னா எந்த அழைப்பு? மனவாட்டி அழைப்பா திரள் கூட்ட அழைப்பா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே மனவாட்டிக்குரிய அழைப்பு தான். அப்போ இந்த திரள் கூட்டத்தை எப்படி இருக்கிற அவர் இறக்கிறார். அவர் வந்து யாரையும் கைவிடலை. எப்படி எடுத்துக்கிறார் பாருங்க. மனவாட்டியை வந்து மனவாட்டியை திருச்சபையில் 1,44,000 பேரை அவர் தெரிஞ்சு வச்சுக்காரு, நம்பர் கொடுத்துட்டாரு. இதான் அவங்க வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ராஜாக்களாக சொல்லலாமா? அப்ப இந்த திரள் கூட்டம் வந்து இந்த வாழ்கிற நாட்களில அவங்களுக்கு வந்து
சரியா ஈஸியாக எடுத்துக்கிறாரு. அவன் எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா? ராஜாக்களாக அல்ல, சேவகர்களா. இப்போ கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இவர்களெல்லாம் இந்த 144,000 பேர் ராஜாக்களாக இருப்பாங்க. இந்த திரள் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா சேவகர்களா, சேவை புரிகிறவர்களாக இருப்பாங்க. அதுடன் சொல்லுவோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப இதற்கு வழி என்ன? இந்த திரள் கூட்டத்துக்கு என்ன வழி? ராஜாக்களால் மாறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்கலாம். சில நிறைய அற்புதங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியம் இருக்கும். தேவனுடைய சத்தியத்தில் தேவனுடைய திட்டமும் இருக்கும். அவருடைய திட்டமும் இருக்கும். ஒரு அற்புதம் செய்கிறாருன்னா அதில் தேவனுடைய சத்தியம் இருக்கும், அதில் தேவனுடைய திட்டமும் இருக்கும். அதெல்லாம் கவனிக்கணும். இப்படிதான் நம்ம சத்தியத்தை பார்க்கணும். மேலோட்டமாக நீ வாசப்படியில் நின்று கதை மட்டும் பார்த்துட்டு வசனத்தை வாசித்துட்டு இதெல்லாம் சத்தியம் வைக்க நீயா உணர்ந்துட்டு நீயா ஒன்று சிரிச்சுட்டு நான் சரியில்லை. சத்தியத்தை எப்படி பார்க்கணும்? எப்படி இருக்குது உலகம்? உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? யாரும் உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க? அப்போ இயேசு எந்த பக்கத்தில் இருக்கிறாரு? அப்போ இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? யாரும் நம்ம ஆண்டுட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொல்லணும்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ நம்ம அற்புதம் பார்த்தோம்னா 5 அப்பத்தை நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் அது ஞாபகமாக இருக்கும், அது மனப்பாடமாக இருக்கும். 5 அப்பம் 2 மீன் அப்புறம் 5000 பேர். இது மனப்பாடமாக இருக்கும். இதுல என்ன சத்தியம் இருக்கு? இதுல என்ன தேவனுடைய திட்டம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ முதலாம் வருகை, முதலாம் வருகையை செய்து வைத்த எல்லா பைபிளுக்கு அத்தனை காரியமும், இயேசு செய்து போன எல்லா காரியமும் நிழல். தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிற தேவனுடைய இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வருகையில நடக்க போற சம்பவங்களுக்கு இது உதாரணம். இது நிழல். இப்படிதான் பார்க்கணும். அப்போ கானாவூர்ல பார்த்தீங்கன்னா கலிலேயாவில் கானாவூர்ல 3ஆம் நாள் என்ன பண்றாரு? ஒரு அற்புதத்தை செய்யறாரு. கவனிக்கணும். இன்னைக்கு திருவிழா போறோம். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நம்ம சாப்பிடுவோம், சரிக்கு சாப்பிட போவோம். அப்பவும் திராட்சை ரசமும் சாப்பிட போகிறோம். அப்போ இதில் இது சாப்பிட்றது என்ன மாதிரி சாமி, இதில் என்ன சத்தியம் இருக்குது, இதில் என்ன தேவனுடைய திட்டம் இருக்குது, இதெல்லாம் கவனிச்சாங்க அவங்களுக்கு விளங்கும். அப்படின்னு சொல்லலாமா? அப்புறம் இப்போ 3ஆம் நாள் போய் இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் கானாவூரில் போய் ஒரு அற்புதத்தை செய்யலாம். அப்போ அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணுறாரு? பின்னிய ரசம் மிகவும் ருசியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ரசத்தை இப்போ கானாவூர் இருக்குன்னா அவர் திருச்சபையை செலக்ட் பண்ணுறார். அது ஒரு நிழல். 3ஆம் நாள் என்ன இருக்கும்? 3ஆம் நாள் இன்னும் 7ஆம் நாள் இல்லை, இது 3ஆம் நாள். இது 2000 வருஷம் முடிஞ்சிருச்சா? வருகை நாள் தான் 3ஆம் நாள். அப்போ 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. 3ஆம் நாளில் ஒரு அற்புதம் போகும். அதுக்கு நிழல் கானாவூர் கல்யாணம். அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரப்போறாரு. மணவாட்டியாகிய திருச்சபையை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி 2 பேருக்கு ஆவிக்குரிய திருமணம் நடக்குது. 2 பேரும் பரலோகத்துக்கு போறாங்க. பரலோகத்துக்கு போய் பெரிய அரண்மனைக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க பெரிய விருது வைக்க போறாங்க. பெரிய விருது வைக்க போறாங்க. அந்த விருது எப்படி இருக்குமா? மிகவும் டேஸ்டா, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அது ஒரு விருது வைக்க போறாங்க. அதுதான் கானாவூர் கல்யாணம் விருது. உதாரணமாக 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. இது 3ஆம் நாளில் அற்புதம். அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திருச்சபை செலக்ட் பண்ணி அது ஒரு அற்புதத்தை காட்டும். இதுதான் அவர் வருகையில் செய்ய போற காரியம். என்னுடைய சொல்லலாம். அப்போ அரண்மனைக்கு போறாங்க. அப்போ மணவாளன் திருமணம் நடக்குது. மணவாட்டி கூட போறாங்க. 144,000 பேர் கூட போறாங்க. கூட தோழிகளும் போறாங்க. யார் போகிறது? மணவாட்டியும் போறாரு, மணவாளும் போறாரு, கூட தோழிகள். நீங்க தான் கவனிக்கணும். அப்போ சத்தியம் எப்படி வருதுன்னு திருள் கூட்டம் எங்கே நம்ம கொண்டு போறாங்க நமக்கு தெரியும். நம்ம தான் திருள் கூட்டம். நம்ம மணவாட்டி கிடையாது. வெளியே செல்லவா? அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு அற்புதத்திலையும் ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு தேவனுடைய திட்டத்தையும் வச்சிருக்காரு பாருங்க. அப்போ எந்த அடிப்படையில் நம்ம ஆண்டவருடைய ஒவ்வொரு சத்தியத்தையும் பார்க்கணும்னா இப்படிதான் நம்ம சத்தியத்தை நம்ம கவனிக்கணும்னு சொல்லி யோவான் 5:28 சொல்றாரு. பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது சொன்னார்.
ஆச்சரியப்பட வேண்டாம். அப்போ பிரேத குழியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் அவருடைய சத்தத்தை கேட்போம். காலம் சொல்லும் போது யாருமே கவனிக்கல, கண்டுக்கல, பெருசாக நிற்கல. ஏன்னா அந்த பரிசீலனை காலத்தில் எவனால கவனிக்கல. 11 சொல்றாரு. அப்போ 44 வார்த்தை வாசிக்கலாம். அப்போ லாசர் மறிச்சிட்டார். லாசர் மறிச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாரு, சத்தமாக எப்படி வரப்போம், வர முடியாது, அவங்களாம் அவருடைய நாட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் பொழுது அந்த இயேசு என்ன பண்ணாரு, லாசர்ல சொல்லாமா. இது எதற்குன்னா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய ராட்சியம் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ள மாதிரி அத்தனை பேரையும் நான் எழுப்புவேன் என்றதுக்கே அடையாளம். அல்ல சொல்லலாம், இதனால அடையாளம் சத்தியத்தை. அப்போ ஒவ்வொரு செஞ்சு வச்சுக்காரு. அவர் வருகையில செய்யக்கூட காரியத்தை முதல் வருகையை செஞ்சுட்டார், செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். இதான் அவர் செய்ய போறாரு, இதான் அறியணும். சத்தியம் என்றால் இதுதான் அறிவு. அவர் செஞ்சு வச்சுக்கிறத விசுவாசிக்கும் பொழுது அது மேல நம்பிக்கைக்கு காத்திருக்க மட்டும் மனவாட்டியா சொல்லமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ தேவன் செய்த அற்புதங்கள்ல என்னென்ன காரியங்களும் முதல் ஒரு அற்புதம் ஜெபம் 2 மீன்கள் குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். அது மிகப்பெரிய அற்புதம். அப்போ அந்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உலகம் எப்படி இருக்குது, தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய எப்படி போகப்படுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவார். அப்படின்னு சொல்லலாமா. கர்த்தர் நல்லவர், கிருபை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவ்விடத்துக்கு போனார்கள். இயேசு எங்க போறாரு, வனாந்திரத்துக்கு போறாரு. வனாந்திரத்துக்கு போறாரு. வனாந்திரத்துல என்ன இருக்கும், சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்காங்க, ஒரு சுத்தமான இடம். வனாந்திரத்துக்கு போனார். அப்போ நகரத்தில் இருப்பவர்கள் பார்த்து, நகரத்தில் இருப்பவர்கள் பட்டணத்தில் இருப்பவர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிற இடத்துல நல்ல சூழ்நிலைகள் சாதகமான இடத்தை இருக்குது. எங்க போனாங்க, எல்லாரும் அதை கேட்டு கால்நடையாக போனாங்க. என்ன ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆர்வம் வரும் கால்நடையா. இப்ப இது அடுத்து சொல்ல வந்து நீங்க போகிறீங்க வனாந்திரத்துக்கு போறதுக்கு இயேசுவை பின்பற்றி எப்படி போறாங்க பாருங்க, கால்நடையா போறாங்க. என்ன ஒரு ஆர்வம், இயேசு சந்திப்போம், இயேசுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று என்ன ஒரு ஆர்வம். உலகத்தில் ஆசீர்வாதம் பெட்டையவே கிடையாது. அவர் கொஞ்ச நேரம் திட்டி ஆனால் முடிவு பண்ணது கஷ்டம் சொல்லலாம். அப்போ வனாந்திரத்துக்கு போறாங்க. வனாந்திரத்துக்கு போனவங்க போங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் நூதனமான சூழ்நிலை. வனாந்திரத்தில் ஒரு தண்ணி கிடைக்குமா, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் கிடைக்குமா, எதுவுமே இருக்க. ஒரு ஏன் நம்ம போறேன், வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போறேன், கூப்பிட்டா எல்லாரும் போறாங்க. நம்ம கூப்பிட்டா வாங்கி வரலையே. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்லணும். நான் சொன்னதில்ல, இந்த சொல்ற சத்தியமே உங்களுக்கு புரியும். அவர் போறாரு, எல்லாரும் பின்னாடி போறோம். அப்ப பாருங்க, நீங்க கவனிங்க, 14 வருஷம் திரளான ஜனங்களை கண்டு இப்ப நீ கால்நடையா அவர் கூட்ட இடத்துக்கு போனதுனால அவங்க என்ன பண்றாரு, நம்புறவங்க மனதுவாடா கீழ்படியாக இருக்கிறதுனால. நான் நம்ம சபையை சொல்லல, ஒட்டுமொத்த திறன் கூட்டத்தை சொல்றேன். அதனால எப்போ பார்த்தாலும் நம்மளே சொல்லி அப்படியே நினைக்கிறாங்க. எல்லாமே நம்ம புரியும், எல்லாமே நம்ம புரியுதான். தேவனே நேசிக்கும் போது பாசுவான அவ்வளோதான், மறப்போம் நம்பிப்போம். எது செஞ்சாலும் கல்வி சொல்லலாமா, வேற சந்தேகம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட பொருள் மதிக்கலன்னா என்ன பண்ண முடியும். இதுதான் இந்த சத்தியத்தை கவனிச்சீங்கன்னா இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை எப்படி கவனிச்சுக்கிறது, எப்போ கொண்டு போகுதுன்னு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மனதுருகி
எல்லாரையும் சுகமாக்கினார். வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். எல்லாருமே மனம் கொடுக்கிறார். யாருக்கு? கால்நடையாய் வந்தது. அந்த காலத்தில் பைக் கிடையாது, குதிரை கிடையாது, அது கிடையாது, எதுவும் கிடையாது. கால்நடையாக போகிறான், நடந்து போகிறான். அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன், சூழ்நிலை, ஒரு நூதனமான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இயேசுவை பின்பற்றி போன உடனே அவங்களால மனதுருகி எல்லாரையும் சுமப்பட்டார். ஒருத்தரே தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரு அற்புதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்றது, குடிக்க, தரிக்கிறது எதையுமா பார்க்க மாட்டார். என் ஜனங்கள் நல்லா சுகமாக வரைக்கும் இதெல்லாம் இயேசுக்கு எனக்கு இதுதான் சொல்றாரு. அவர் என்னுடைய இயேசு கைவிடாது, ஒவ்வொருத்தரை கைவிடலாம். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடலை. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் மன இருக்கும் போது சாயங்காலம் ஆச்சு. எல்லாரும் பசி எடுக்கணுமா இல்லையா? சாயந்தரமான உடனே சீசன் வந்து சொல்றாங்க, என்னென்ன இது வளமான இடம், அவங்க வீட்டுக்கு போகிறது சோழத்து போயிடுவாங்க. ஆகவே அவர்களை நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஏன் நீங்களே சாப்பாடு கொடுங்க? ஏன்னா சாப்பாடு இல்லைன்னு தாங்க நாங்கள் அனுப்பிடுறோம். சாப்பாடு இல்லைன்னு தானே அனுப்பிடுறோம். சாப்பாடு தான் நாங்கள் கொடுப்போமே அப்படின்னு அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போ இங்கே பையனுக்கு என்ன இருக்கு? 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. வந்துருக்கீங்க எத்தனை பேர்? நம்ம படுத்து மட்டும் 5000 பேர். ஆமாம், ஸ்திரீகளும் புருஷனும் கணக்கு கிடையாது. நீங்கள் தான் நீங்கள் இந்த சத்தியத்தை கவனிக்கணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது கவனிக்கணும். அப்போ 5 அப்பம் 2 மீன் கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்குறாரு. அதை வாங்கி என்ன பண்ணுறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசை வச்சு சாம் பண்ணி பிடித்து யாருக்கு கொடுக்குறாரு? சீசகையில் கொடுத்தாடி அவங்களுக்கு எல்லாம் பரிமாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ தேவன் ஒரு அற்புதத்தில் இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. இதுல தேவனுடைய சத்தியம் இருக்கிறது, இதுல தேவனுடைய திட்டமும் இருக்குது. அப்ப இங்கதான் கவனிக்கிறீங்க. இங்க இந்த அற்புதத்துல என்ன நடந்துருக்கு புரியுதுங்களா? சொல்லாமா இன்னைக்கு இந்த சத்தியம் எடுத்தது காரணம் எனக்கு தெரியும். இது அற்பமா இல்லாமல் சாப்பிடும். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குற்றமற்றவர்களாக சாப்பிடும். ஏன்னாக்கா அவ்வளவு நிலையான பட்சம் விலையும் கிடையாது, மதிப்பு கிடையாது, மதிப்பற்றம். அப்படின்னு சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப எடுத்து என்ன பண்றாரு? 5 அப்பமும் 2 மீனும். எத்தனை பேர் வரும்? எத்தனை பேர் சாப்பிடும்? 5 பேர் அப்பத்தை சாப்பிடலாம், 2 பேர் மீன் சாப்பிடலாம், ஒரு 7 பேர் தான் சாப்பிடும். வந்திருக்கிறது எத்தனை பேர்? யோசிக்கிறாங்க. வந்திருக்கிறது வந்து புருஷர்களுக்கு மாத்திரம் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் கணக்கில் வர்றாங்க. 5000 பேர் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கணக்கில் வர்றாங்க. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா பந்தி எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. வேறமாக பந்தி எப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். பந்தி எப்படி திருப்பி பண்ணியிருப்பாங்க? பந்தி விசாரிக்கல. அப்போ 5000 பேர் புருஷர்கள்னா 5000 பேருக்கு ஒரு மனைவினா கூட 5000 ஸ்திரீகள், பெண்கள் 5000 பேர். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கூட ஒரு 5000 பேர் இருந்துச்சா? அப்போ இதெல்லாம் இருக்கிறது 15000 பேர் கூடியிருக்கிறாங்க. அதுவும் மாத்திரம் இல்லாமல் ஒரு வயசானவங்க கூட குறைச்சிட்டு இருப்போம். ஒரு 20000 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. சொல்லலாம். அப்போ ஒரு 20000 பேர் இந்த மனாந்திரத்தில் இயேசுவை நோக்கி கூடியிருக்கிறாங்க. 20000 பேர் 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து 20000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். கொடுக்க முடியுமா? சரி, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்போ இவங்களுக்கு எப்படி பந்தி விசாரிச்சு? ஒரு 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 சின்ன உதாரணம் என்னன்னா, நாம் வந்து பட்டணத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த கல்யாணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம நோட்டீஸ்லாம் வச்சா கூட நம்ம பெருசாக குரோடாக கூடனா கூட ஒரு 2000 பேர் கூடுவோம். அது பெரிய குரோடு தான் இல்லையா? 2000 பேர் பெரிய குரோடு தான் இல்லையா? இந்த 2000 பேர் ஒரு சட்டத்துக்கு கல்யாணத்துக்கு வராங்கன்னா அவங்க சாப்பாடு போவாங்க. அப்போது ஒரு பந்திக்கு 500 பேருன்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இல்லையா? 1/2 மணி நேரம் கம்மி தான் 500 பேருக்கு. ஆனாலும் 1/2 மணி நேரம்னா கூட 500 பேருக்கு 1/2 மணி நேரம் 2000 பேருக்கு எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஆச்சா? 2 மணி நேரம் தானே 2000 பேருக்கு 2 மணி நேரம் ஆகும்.
2000 பேருக்கு சாப்பாடு போகிறது 2 மணி நேரம்னா 20,000 பேருக்கு சாப்பாடு போகிறது எவ்வளோ நேரம்? அப்போ அந்த வனாந்தரத்தில் எப்படி சாப்பிட்றது, எப்படி நடந்துச்சு? ஏன்னா 20,000 பேருக்கு 20 மணி நேரம் முதல்ல வந்து சாப்பாடு போட்டு கடைசியில் போக சோப்பு போடுவோம். 20 மணி நேரம் வச்சு அந்த சாப்பாடு போட்டாக்கி எப்படி பந்தி சாட்சி? அதுதான் தேவனுடைய திட்டம். அப்படி சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. அப்போ அவங்க எப்படி அந்த வனாந்தரத்தில் எப்படி உட்கார வைக்கிறாங்க? இந்த மாதிரி அப்படி உட்கார எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இப்படி உட்கார வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? யாரும் வந்து நேரடியாக பார்க்க முடியாது, பேக்க பின்னாடி பார்க்காத அளவுக்கு அப்படி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இயேசு கையில் என்ன பண்ணுறாரு? அந்த அப்பத்தை பிடித்து யாருக்கு கொடுக்குறாரு? சீசர். இயேசுப்பா அற்புதம் இல்லையா? அவர் பிடித்து சீசர் கையில் கொடுக்குறாரு. அவங்க வாங்கி என்ன பண்ணுறாங்க? பாஸ் பண்ணிட்டு அவங்க கை மூலமாக சீசர் கையிலமாக போயிட்டு முதல் பந்தியில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட பாஸ் ஆகுது. அவன் அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்கிறான், சாப்பிடல, பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்க அந்த பாஸ் எவ்வளோ ஒரு ஐடியா வருது. இப்போ பாஸ் பண்ணி கடைசி கிட்ட போன பிறகு எல்லாம் ஒன்றா சாப்பிடுறேன். புரியுதா? எல்லாம் வந்து எப்படி சாப்பிட்றாங்க? ஆமாம், டக்கு பாஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நேரம் நிச்சயமா நேரம் அதிகமா நிச்சயமா இவ்வளோ அழகா அந்த பந்தியை விசாரிச்சுக்கிறாங்க. கொடுத்துட்டு பந்தி போயிட்டு இருக்கு. எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க. எல்லாம் அவங்க திருப்தியாக தான் சாப்பிட்றாங்க. அவங்க அரைகுறையாக இருக்கிறாங்க. நம்ம ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு கவனமாக என்ன பண்ணுவோம்? போதும்ப்பா, பசி இருக்கும் இல்லையா? போதும். ஏன்னா சில பேர் வந்து ஆனந்தமாக கேட்டு சாப்பிடுவாங்க, குற்றாடுவாங்க, கறி இல்லைன்னுவாங்க, இப்படிலாம் பேசும்போது அந்த பந்தியில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைமில் வயிறு திருப்தியாக சாப்பிடலாம். ஒரு சில கல்யாணத்துக்கு நான் அரைகுறையாக வந்துடுவான், ஒரு சிலர் தான் திருப்தியாக சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து கௌரவத்துக்காக, சில பேர் ஆத்மாவுக்கு சொல்லப்படும். அவங்க தேவையான நம்ம மாதமாக இருக்கும்போது என்னோட கறி அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. நம்ம பிள்ளைங்க போகிறது இந்த மாதிரி தான் போடுறது, அன்பில் போடுறது, ஒன்று இல்லைன்னா ஆள் பார்த்து போடுறது, இது மாதிரி இருக்கும். இங்கே அந்த கிடையாது. ஆள் பார்த்து சகல ஜனங்களுக்கு எல்லாரும் மாதிரி எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த லாஸ்ட் சாப்பிட்டு போதுங்கிறாங்க. வந்துட்டு சீசன் கையில் பாஸ் ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஐயா போதும் வந்துக்கிட்டே இருக்குப்பா. அப்படியே சரி கூட்டில போடு ரொம்ப கூட அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஏசப்பா கையில் அப்படியே பாடல்கள் கூட திருப்தியாகி போதும் சொல்ல பணம் கூட வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் திருப்தியாக எல்லாருக்கும் வெட்டி வருது. என்ன மாதிரி இருக்கும்? இந்த அற்புதம் வந்து சீசர்கள் மத்தியிலையோ ஜனங்கள் மத்தியில் நடக்கல. ஏசப்பா கையில் அப்ப அவர் கையில் கண்ணீரின் அருள் சொல்லமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை. அப்ப இந்த அற்புதம் சீசர் மத்தியில் ஜனங்கள் மத்தியில். அப்போ இதே போல ஒரு அற்புதத்தை செய்தார். கவனிங்க, அசத்த கவனிங்க. மத்திய சுவிசேஷம் 15:29 வாசிங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு வந்து சொல்லணுமா? முதல்ல எங்க கூட்டு போனாரு? வனாந்தரத்துக்கு போனாரா? இப்ப எங்க கூட்டு வந்து ஒண்ணு கடல் கரைக்கு போறாரு, இல்லைன்னா வனாந்தரத்துக்கு போறாரு, இல்லைன்னா மலை போறாரு. எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க. மலைக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணாரு பாருங்க. இங்கதான் கவனிக்கணும். அங்க எப்படி வராங்க? சப்பானிகள், குருடர், ஊமையர், சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. அப்போ பாருங்க, திரளான ஜனங்கள் எங்க போறாங்க, அங்க வராங்க.
வனாந்தரத்துக்கு விட்டா வனாந்தரத்துக்கு வராங்க, மலைக்கு விட்டா மலைக்கு வராங்க. மலை வனாந்தரத்துக்கு கூட போயிடலாம், மனதில் எப்படி இருக்க முடியும்? ஏறவங்களுக்கு மலை போனவங்க யாரு? எப்படி போயிருப்பான்? சாப்பாடு ஏறுவானா? குருள் ஏறுவானா? தூக்கிட்டு போறான். கரெக்டா சொல்லு, தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போறது சும்மா சாதாரண கிடையாதுங்க. ஒரு ஓய்வு நாள் தூரம், ஒரு ஓய்வு நாள் எவ்வளவு நாள் வச்சா ஒரு நாள் தூக்குறது, ஒரு நாள் மேலே போகிறது இறங்குறது ஒரு நாள். எப்படி இருப்பான்? ஏசு அப்பா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அவ்வளோ செலவழிச்சா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அங்க சப்பானி குருடன் 30 வாசிக்கும் போது சப்பானி குருடன் அனைவரும் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல மனதுருகி அவருடைய சுத்தமாகிறாரு. 31 வாசிக்கும் போது அவர் அப்போ இஸ்ரவேலின் தேவன் என்ன பண்றாங்க? அங்கேயே மகிமைப்படுத்துறாங்க, அங்கேயே மகிமைப்படுத்துறாங்க. ஒரே ஒரு அற்புதம் நம்ம வந்து சர்ச்சைக்கு பண்ண மாட்டோம். தெரியும், ஒரு ஆசீர்வாதம் வந்தால் கர்த்தரை திருடுறது கிடையாது. ஒரு பலன் அது நல்லது எது வந்தால் நாம கேட்போம். போய் இது வந்ததுக்காக சொல்றாங்க, வரலாறு ஏன் அந்த வரல உழப்பிக்கிறோம். எப்போ உங்களை போய் ஏன் வரலாம், என்ன காரணம்? ஒன்று அது வராதுக்கு நான் காரணமா, இல்லை என் பிள்ளைங்க காரணமா, இல்லை என் வீடு அசுத்தமா இருக்கா, என்ன காரணம்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லலாம் பசுத்தனாமத்துக்கு மகிமை. அப்போ தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் சொல்லப்படுற இன்னொரு தன்னுடைய சீசனை பார்த்து இவ்வளோ ஜனங்கள் இருக்குது, இந்த ஜனங்கள் மத்தியில் அற்புத அடையாளம் நடந்துகிட்டே இருக்கு, எல்லாம் பேசுறாங்க. 3 நாள் ஆச்சு. எத்தனை நாள்? 3 நாள் ஆச்சு. ஆயிரம் விஷயம். ஐயோ, இவர்கள் 3 நாளாக எனக்கு கிளாஸ் வந்தாங்க. 15 அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அப்ப அவருக்குள்ள இருக்கிற மனசு எப்படிவாங்க? இவ்வளவு ஜனத்துக்கும் நான் சும்மா அனுப்பக்கூடாது, நான் பட்டினி அனுப்பக்கூடாது. அப்புறம் நிறைய பேர் இடத்துல நம்ம சாப்பிட ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் சொந்தக்கார வீட்டுக்குலாம் போகும்போது கூட சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இருக்கிற அந்த உலகத்தில் வந்து கேட்கிறார், இவர்கள் பட்டினி அனுப்ப எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு சீசனை மறுபடியும் கேட்கிறாரு. என்ன பாருங்க, அவங்க சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. இவ்வளவு ஜனம் உட்கார்ந்து இருக்குது, இவ்வளவு ஜனத்துக்கு அது நடந்தபடி நீ கேட்கிறாரு, இவ்வளவு ஜனத்துக்கு எப்படிமா சாப்பாடு கொடுக்க முடியும்? அப்ப உங்கள்கிட்ட என்ன பாருங்க, அதை சொல்றாரு. இப்ப உங்களுக்கு 7 அப்பமும் நீங்க சொன்னாமா அது கொண்டாட மாட்டார். அது கொண்டு வரும்போது மறுபடியும் அதே போல அவங்களுக்கு ஆசை வச்சு பரிமாறி கத்தல் அனுப்பிவிக்கிறார். சொல்லாமா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா சரி 7 கூடைகள் வருது. ஆனா புருஷர்கள் சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேரு? அங்க எத்தனை பேரு? நம்பர் கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் நம்பர் கொடுக்குறாரு. நீ இதெல்லாம் திறன் கூட்டம் தான். திருச்சபையாகிய மனவாட்டிக்கு மட்டும்தான் நம்பர். புருஷர்களுக்கு நம்பர் அங்க 5000 4000 சொன்னா. அப்ப சாப்பிட்ட ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்ட புருஷன் 4000 நம்பர் கொடுத்துட்டாரு. அப்போ இது இந்த 2 அற்புதங்களும் எதை குறிக்கிறது? என்ன சொல்லுது அப்படின்னு இதற்கு நமக்கு என்ன போகுது அதுதான் பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. மிகப்பெரிய அற்புதம் தான். ஒவ்வொரு சத்தியத்திலையும் ஒவ்வொரு நடக்கிற அற்புதத்திலையும் ஒரு சத்தியம் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த அற்புதம்லாம் என்ன சொல்லுங்க, அற்புதம் மாத்திரம் தான் பார்ப்பேன். ஆனால் ஒரு கல்யாணம் திருவது அது இதுதான் பார்க்கணும். இதில் என்ன சத்தியம் இருக்குன்னு பார்க்கணும். கவனிங்க, வசன வாசிங்க. ரோமர் 15:4. ரோமர் 15:4. தேவ வசனத்தை
கவனிக்கணுங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவராகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் முன்னாடி நமக்கு சொல்லப்பட்ட அத்தனையுமே ஒரு அற்புதமா இருந்தாலும் சரி, உண்மைகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நமக்கு அது எதுவும் போதிக்குது. இப்படிதான் சந்திட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுது அற்புதம்? என்ன சொல்லுது? ஏசு உண்மையா நிறைய பேசுறாங்க. 39 உண்மைகள் அதில் என்ன இருக்குது, என்ன சத்தியம், என்ன திட்டம் இருக்குது, அப்போ என்ன போதிக்குதுன்னு அதை நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாமே நமக்கு போதனைகள் தான். இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிற எல்லா சத்தியங்களும் போதனைகள் தான் அப்படி சொல்லப்படுது. அப்போ சாப்பாடு எதை குறிக்குது? சாப்பாடு எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் குறிக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அப்போ சாப்பாடு எதை குறிக்குது? வேத வசனமாகிய வார்த்தை. இதுதான் இப்படிதான் பார்க்கணும். சாப்பாடு தான் சாப்பாடு. இதில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும்னா, சில பேர் ஒரு சபைக்கு வராங்கன்னா இவங்க அடிக்கடி பண்ணுவாங்க. பன்னெண்டு ஒரு சத்துருவை இயேசு கிறிஸ்து கூட ஒரு சத்துருவை கூட சபைகள் ஒரு சத்துரு இருக்குது. உண்மைதான். 12 ஒன்று இருக்கணும். அது ஏன்னா இறங்கி போயிடும். என்னையா இதை ஒன்று சொல்லிட்டு வெளியே போயிடும். அப்போ தான் தெளிவடையும். அந்த மாதிரி மனுஷனை கட்டுப்படுத்தக்கூடிய இது முதல் அப்படின்னு சொல்லாமோ. அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இது முதல் அற்புதம் உலகத்தில் செய்யப்பட்டது. இது எதுக்கு செய்யப்பட்டதுன்னா இயேசுவினுடைய முதலாம் வருகை. இப்போ 2வது அற்புதம் எங்க செய்யப்பட்டதுன்னா மலையில. இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அவருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அல்ல சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எங்க கூப்பிடுறாரோ வரணும். சத்தியம் முன்னாடி போனா நம்ம பின்னாடி வரணும். நமக்கு பின்னாடி சத்தியம் வரணும். அப்புறம் நம்முடைய மனவாட்டியை மாற முடியுமா? என் திருச்சாவியாக மனவாட்டியா இருப்பியா? அப்போ 2,44,000 பேர் நீயும் ஒரு எப்படி இருக்க முடியும்? இயேசு பின்னாடி வரதில்லை. ஒரு கால்நடையா கடந்து போனாங்க. ஒவ்வொரு சப்பானி வரான். நம்ம எல்லாரும் பாதைக்கு வருமா? நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா சொல்லி சொல்ல மாட்டேங்குது. கெட்டு போன பொருளுக்கு வந்து போன பொருளுக்கு கால் கைட்டிக்கிற பொருளுக்கு தான் சர்ச்சைக்கு போனாங்க. புரியுதுங்களா? புரியாதா? லிவர் போயிடும். லிவர் போனப்போ தான் வரும். கிட்னி போனப்போ தான் வரும். இவங்க வராது. அப்பதான் வரும். எங்க டாக்டர் சொல்றாரு பாப்பாக்கு எல்லாம் அப்படின்னு காமிச்சதே வரும். இல்லை இவங்க வரல. ஆனாப்பா முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு துணிக்கணும். அப்ப நீ எப்படி இருப்ப? அதே பலத்தோடு இருப்பியாங்க. அப்ப இழந்த பிறகு வந்த பிறகு ஆனாலும் அவனுடைய கருணை அறிவிக்க சொல்லலாமா? பரிசுத்தத்துக்கு மகிமை. அப்ப அவன் எங்க கூப்பிடுறாரு? நம்ம அங்க போகணும். ஒருவர் என்னை பின்பற்றி வரணும். வசனம் பாருங்க. லூக்கா 9:23 சொல்லுது பாருங்க. 9:23 லூக்கா 9:23. என்னை பின்பற்ற கடவுள். எப்படி வரணுமா? அவங்க வந்தவங்க எப்படி வந்தாங்க? வெறுத்து வந்தாங்க. எந்த ஒரு திட்டமும் இல்லாத வந்தாங்க. ஐயோ போனால் பசிக்கு பட்டு அந்த சட்னி எடுத்துக்க, அந்த டிஃபன் எடுத்துக்காத, சோறு அதை இது எடுத்துக்கலாம் பேசுறது இந்த எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. இந்த சூழ்நிலை எதுவுமே கொண்டு போறது எதுவும் இல்லாத போறாங்க. அப்போ ஒருவர் என்னை பின்பற்றி வருவது தன்னைத்தான் வெறுத்து சகலத்தையும் வெறுத்து வரணும். எல்லாரும் சுகம் பெற்றாங்க, ஆரோக்கியம் பெற்றாங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. வந்த மாதிரி ஆசை வச்சாங்க. அல்ல சொல்லலாமா? அப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை எதிர்பார்க்க மனவாட்டிய செலக்ட் பண்ண புரியுதுங்க. அப்போ என் பின்னாடி வரணும்னு நான் கலெக்டர் ஆகிடுவேன், நான் வக்கீல் ஆகிடுவேன், நான் மந்திரி ஆகிடுவேன், நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்றது கிடையாது.
ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் போட்டுட்டேன். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு, என் பிள்ளை எல்லா பிள்ளைங்களுக்குமே என் பிள்ளைய கூட நல்லது அதிகமாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இப்போ நம்ம பையன் படித்து எந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஆகணும்னு உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கீங்களா? நாங்கள் என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒரு கலெக்டர் ஆகணுமா, எந்த போஸ்டிங் வேணும் உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்திருக்கு இல்லையா? என்ன ஆகணும்னு நினைச்சிருக்கீங்க? அது மாதிரி இப்போ நீங்கள் இப்போ சிகிச்சையாக உங்கள் மகனை நீங்கள் சப்போஸ் கல்யாணம் ஆகி குழந்தை போட்டால் உங்கள் மகனை என்ன ஆகணும்னு நினைப்பீங்க? கலெக்டராவா, மந்திரியாவா, இல்லை சொல்லுங்க, டாக்டர் சொல்லுங்கம்மா, இல்லை தப்பான டாக்டர் இல்லை நம்ம பஸ்ஸில் ஏற்றி எல்லாரும் மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாகம் இருக்கு. என் பிள்ளை போலீஸ் ஆகணும், என் பிள்ளை மந்திரி ஆகணும், என் பிள்ளை கவுன்சிலர் ஆகணும், என் பிள்ளை வக்கீல் ஆகணும், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாகம். ஆனால் ஒருத்தர் கூட என் பிள்ளை இயேசு போல வரணும்னு சொல்லுறேன். ஒருத்தர் பாஸ்டர்களே சொல்றது கிடையாது, என் பிள்ளை இயேசு போல ஊழியக்காரன் வரணும்னு சொல்லுவாங்க, ஊழியக்காரன் வரணும்னு சொல்லுவாங்க, பெரிய ஊழியக்காரன் வரணும்னு சொல்லுவாங்க. ஏதோ பிளான் இருக்கு, அல்லது சொல்லலாம். அப்போ ஊழியக்காரன் வரணும்னு சொல்லுவாங்க. இயேசுவை போல ஒருத்தரும் வரணும்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா வந்தா கொடுத்து வந்த திட்டு துப்பு இதெல்லாம் நடக்கும். அதனால யாருமே இயேசுவை போல வரணும்னு சொல்றதே கிடையாது. அப்போ வனாந்திரத்தில் நடந்த அற்புதம், கிறிஸ்துவின் முதல் வருகை, மலையில் நடந்த அற்புதம், இயேசுவின் இரண்டாம் வருகை. அதுதான் இவருடைய ராஜ்யம். ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அதுக்குதான் இந்த திட்டம் வரலாம். அந்த ராஜ்யம் வர்றதுக்காக இந்த அற்புதம் செஞ்சு இதுதான் சத்தியம். இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா நமக்கு போகுது. அப்போ இயேசுவின் வருகையில இதுதான் நடக்க போகுது. அதுக்குதான் இது சாட்சியா சொல்லி வச்சுக்கணும், செய்து காமிச்சிருக்கோம். மருத்துவம் எழுப்போம் சொல்லும்போது எழுப்பி காமிச்சாரா இல்லையா? காமிச்சாரா இல்லையா? சத்தியம் இருக்கா இல்லையா? உள்ள சத்தியம். அதே மாதிரி இந்த செய்வான் என்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு வேணும்ன்றதுக்காக தான் திருச்சபையில் போகுது. அல்லது சொல்லலாமா? சத்தியம் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு போஜனம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடெல்லாம் எது கொடுங்க வந்து ஒரு சத்தியத்தை குறிக்கிறது. அப்போ என்னன்னா மத்திய 4 வருஷம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தைகள் படைப்பான் போதும். அதில் சொல்லமா அப்பத்தில் பழைக்கிறது கிடையாது, சாப்பாடுல பழைக்கிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் வார்த்தை சொன்னாரு. ராசுலவே இளைவா வந்துட்டான். வார்த்தை சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு செத்து போய் கிடைக்கிறது சாப்பிட்டு சொல்லி கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? ராசுலவே வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் பழக மாட்டோம். நம்ம பழகிற மாதிரியே பேசுவோம். முடிஞ்சு போட்ட அப்படியே மர்மாட்டத்திற்கு போகிறதுக்கு வரையாப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. மதிச்சவங்க ஆசையில் எழுந்தோட ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க நடக்கிற காரியங்களை பாருங்க. அப்பத்தின் மாத்திரமல்ல இதோட வாயில் பிறப்படுகிற. இப்ப எரேமியா சொல்றாங்க 15 எரேமியா 15 என்ன சொல்றாங்க பாருங்க. 15:16 கிடைத்தவுடன் போதும். அல்லது சொல்லலாமா? வார்த்தை கிடைச்சவுடன் சாப்பிட்டு அதனால நான் பிழைக்கிறேன்னு அவசியம். இந்த வார்த்தை கிடைத்தவுடன் அதை நடந்த அற்புதத்துக்கு அடையாளத்தை கவனிக்க முடியும். என்ன நடந்திருக்கு, என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி. அப்ப இந்த வார்த்தை கிடைச்சு உட்கொள்ளலாம். பார்த்தீங்களா? அப்போ இந்த அப்பம் மீன் எதை குறிக்கிறதுனா மனிதனுடைய ஆகாரம். அப்ப சத்தியம் வந்து எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தை வசனம். அதுவே சொல்லமா? அப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதம் எப்படி நடக்கிறாங்க? இப்போ பந்தி வைக்கிறாங்க. பந்தி வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு. முதலாம் முறையில் எல்லாருக்கும் உதவி வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்போ அங்கே இயேசு செய்கிற அந்த காரியத்தை பார்க்கணும். இயேசு என்ன செய்ய பந்தியில் என்ன சத்தியம் விளங்குது, தேவனுடைய திட்டம் என்ன விளங்குதுன்னு பார்க்கணும். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? பண்டிகைக்கு வச்சு அந்த அப்பத்தை பிட்டு என்ன பண்ணுறாரு? பிட்டு யாருக்கு கொடுக்குறாரு?
சீசனுக்கு கொடுக்குறாரு. சீசனுக்கு வாங்கி என்ன பண்றாங்க? பாஸ் பண்றாங்க. இங்கதான் நீங்க கவனம் இல்லைன்னு சொல்லலாமா? அப்போ ஆர்டர் பிட்டு சீசனுக்கு கொடுக்குறாரு. சீசனுக்கு அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே ஒரு வாட்டி பாஸ் பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாஸ் பண்ணி அப்படியே பாஸ் ஆகி இன்னைக்கு திருச்சபையாக நம்ம கிட்ட வந்து என்ன ஆவிக்குரிய சக்தியும் முதல்ல அப்போஸ்தலராகிய சீசனிடத்துல கொடுக்கப்பட்டது. புரியுங்களா? அற்புதம் பாருங்க. சீசனுக்கு என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாரு. அவன் பாஸ் பண்ணான். சத்தியத்தை பாஸ் பண்ணி இப்போ யாருக்கு வந்திருக்குது? நம்ம கிட்ட எல்லாருமே 2000 வருஷமா பாஸ் ஆகி இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு திருச்சபையாகிய மனவாட்டி நம்ம வந்து பிறகு கூட்டத்துக்கும் நம்ம கையில் இன்னைக்கு சத்தியம் கொண்டு செய்யணும். அதுதான் ஆவிக்குரிய சத்தியம். அதுதான் திட்டம். அவங்க கொடுத்த சத்தியம், அங்கே கொடுத்த சாப்பாடு, அங்கே கொடுத்த சத்தியம், அவங்க அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்த அந்த சத்தியம் அவ்வளோமா ஜனங்களுக்கு பாஸ் ஆகி இன்னைக்கு நம்ம கிட்ட யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இது எல்லாத்தையும் நம்ம கையில் வந்துச்சு. இப்போ நம்ம கையில் சத்தியம் வந்துருச்சா? அதுதான் தேவனுடைய சத்தியம். அங்கே என்ன அற்புதம் செஞ்சிருக்கிறாங்கன்னா அதில் ஒரு சத்தியம்னா அந்த இடத்துல சத்தியத்தை கொடுக்கிறது. சத்தியத்தை அப்போஸ்தலராகிய சீசனை கொடுத்து அது அப்படியே பாஸ் ஆகினா இதுதான் வந்துச்சு. இப்போ நம்ம கையில் வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே ஒரு வசனம் என்ன 2 விதத்தில் சொல்றாரு பாருங்க. எந்த அஸ்திபாரத்தின் மேல் வந்திருக்கிறோம்னாக்கா அவர் மேல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். சொல்லமா? இப்போ இந்த வசனம் சொல்றது அவங்க கொடுத்த சத்தியம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் கொடுத்த சத்தியத்தை அப்படியே பாஸ் பண்ணி நம்ம கிட்ட வந்திருக்கிறது. இதுதான் சத்தியம். அப்படின்னு சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ 2ஆம் வருகையில வந்து ஆண்டவர் பாருங்க, இப்போ பாருங்க 2ஆம் வருகையில வரும்போது என்ன பண்றாரு? இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நம்மளோட போஜனம் அப்போ சாப்பாடு தான். நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சத்தியத்தை குறித்து இந்த உலகம் ஓடுறதே சாப்பாடு. சுட்டு போட்டு சாப்பிட்டான், வெறும் லிங்கி கட்டி இருந்தாலும் சாப்பிட்டான், பிச்சைக்காரன் சாப்பிட்டாலும், பணக்காரன் சாப்பிட்டான், எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சாப்பிட்டான். நான் பெரிய பணக்காரன் சாப்பிட மாட்டேன் அப்படி நீட்டா இருக்க சொல்ல முடியும். அப்பவும் கதவை தட்டி கூட உங்களுக்கு சாப்பாடு தான் சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ லூக்கா 12:40 சொல்றாரு. அவர் வருகையை குறித்து சொல்றாரு பாருங்க. இப்போ வருகை எப்படி குறித்து சொல்றாரு பாருங்க. வாசிப்பாங்க 12:40 லூக்கா. அந்தபடியே நிலையான நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? மனுஷன் மாதிரி எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் வந்துடுவாரு. இப்போ நம்ம எப்படி திருச்சபை ஆகிய நம்முடைய மனவாட்டிகளுக்கு ஆயத்தமா? எத்தனை பேர் ஆயத்தமா? சபைக்கு வருகிறதுக்கு நீ எதே ஆயத்தமாகியா? துணி அயன் பண்ணி வச்சியா? காணிக்க எடுத்து வச்சியா? எத்தை எடுத்து வைக்கணும் காணிக்க. இங்கே வந்து பாக்கிட்டு பேர் வந்து பிச்சை போடுற மாதிரி யாரும் பிச்சை போடலாமா? அவர் தாராளமாக கொடுத்துருவார். தாராள விஷயம் அவருக்கு போய் நீ தேடிட்டு அள்ளி சொல்லுவோம். அப்போ தாய்மொழி மிசிரம எல்லாமே சொல்லி வச்சிருந்தது. உள்ளத்தின் தீர்மானத்துப்படியே போறாங்க. விசாரணை கூட அது மோசிப்பான். அவர் தாராள விஷயம் அமைக்கி குலுக்கி சரித்திரப்படி தட்டுகிற வரைக்கும் தேடுதல். கண்டறியத்தக்க சமயத்தில் ₹1 தேடி கொடுப்பான். ₹1 டீம் வருமா? வர அல்லி சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தேவனுக்காக அவரை பார்த்து ஆண்டவரே இவ்வளோ சக்திகளாக சொல்லிங்க. அப்போ பரலோகத்துக்கு நாங்கள் மட்டும்தான் வருமா இல்லை இந்த திறன் கூட்டம் வரணுமான்னு கேட்குறேன். அது நான் சொன்னார் பாருங்க. லூக்கா 37 வாசிங்க. 37 லூக்கா
எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எஜமான் வரும்போது திருச்சபை விழித்திருக்கணுமா? திருச்சபை தான் மனவாட்டி, திருச்சபை தான் செலக்ட் பண்றாரு. எதெல்லாம் திருச்சபையில் அடங்கி இருக்கிறதோ, எதெல்லாம் திருச்சபையில அங்கீகாரம் தேவனுடைய நம்பர்ல வருதோ, 5000 4000 சொல்லி நம்பர் கொடுக்கிறாரு, அந்த நம்பர்ல எதெல்லாம் வருதோ அதெல்லாம் புரியுங்களா? அங்கே சொல்லலாமா? அப்ப இன்னொரு காரியத்தை பாருங்க, இங்க அந்த திட்டத்தை தேவனுடைய திட்டம் பார்க்கணும், சத்தியத்தை பார்க்கணும், அற்புதத்தை பார்க்கணும். இப்போ 5 அப்பம் 2 வந்து அற்புதத்தை குறிக்கிறது. அப்போ போஜனம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. அப்ப என்ன திட்டம் இருக்கிறது? இது திட்டங்கள் இருக்குது, தேவனுடைய திட்டங்கள் இருக்குது. அப்போ முதல்ல பந்தியிடும் போது எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன் சாப்பிடுவாங்க. 5000 பேர். அப்ப 5000 பேருக்கு நம்பர் கொடுத்தாச்சு. சாப்பிட்ட ஸ்திரீகளுக்கு புருஷர்களுக்கு நம்பர் கொடுக்கல. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், சபை மனவாட்டி சபை எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து கடைசி புருஷனா நாங்கள் உட்காந்துருக்கிறது லேடிஸாக பார்த்துக்கிறோம், உங்களுக்கு புருஷனே சொல்லிக்கிறீங்க. மனவாட்டி சபையில எல்லாருமே மனவாட்டிகள் தான். புருஷனாக சொல்றாரு. ஏன் புருஷனாக? புருஷனாக வீழ்த்திருங்க, புருஷனாக சபையை முடிக்க சொல்றாரு. வீழ்த்திருங்க, புருஷனாக அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னாங்க? அப்படின்னு சொல்றாரு. இதுக்குள்ள யார் இருக்கா? இதுல வந்து எல்லாருமே இருக்காங்க சபையில. வந்து இன்னொரு காரணம் சொல்றாங்க. கலாத்தியர் 3:28 பார்க்கலாம். கலாத்தியர் 3:28 யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இப்ப நம்ம இதுதான் கவனிக்கணும். நீங்க கவனிக்கணும் பாருங்க. இப்போ வந்து மனவாட்டிங்கிறாரு, நானும் மனவாட்டி கிடையாது, புருஷர்கள் மனவாட்டி சபைங்கிறாரு. புருஷர்கள்னாக்கா நாங்களாம் வந்து ஸ்திரீகள் தானே. இப்படி எல்லாம் ஒரு குழப்பம். அப்படி கிடையாது. இங்க பாருங்க, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் யாரும் கிடையாது. எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க. எல்லாருக்கும் புருஷர்களா இருக்குனாக்கா இங்க கவனம் என்ன சொல்றாருன்னா, புருஷர்கள் நீங்க வீட்டிற்கு புருஷனாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புருஷர்கள் நிலைச்சி நிற்கிறவங்க, ஸ்திரீகள் பலவீனம் உள்ளவர்கள், பாலகர்கள் அறியாமல். இப்ப புரியுதுங்களா? ஏன் அவங்களை வந்து அப்படி கொண்டு வராது? புருஷர்கள் மாற்றப்ப இதே ஸ்திரீகளும் இதே பாலகர்களும் புருஷர்களால் மாறலாம். எப்படின்னா, இந்த மனவாட்டி திருச்சபையில நீங்க புருஷனை நினைச்சு நிக்கிறவர்கள் தான் புருஷர்கள். இப்ப யாரெல்லாம் நினைச்சு நிக்கிறாங்களோ அவங்கதான் புருஷன், அவங்கதான் நம்பரு. அவங்கதான் 5000 4000 நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்குள்ள நியமம்னா நம்பணும். எப்படின்னா நினைச்சு நிக்கணும். புருஷனை நினைத்திருப்பார்கள். ஸ்திரீகள் பலவீனம் உள்ளவர். ஆனாலும் இந்த ஸ்திரீகள் யாரெல்லாம் நினைச்சு நிற்கிறார்களோ அவர்களாம் புருஷர்களா மாறலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுவே சொல்லலாம், கர்த்தர் நல்லவர். இப்போ வந்து பாயிண்ட் வரும். இப்போ வந்து அந்த திட்டம் என்னன்னு பார்ப்போம். என்ன திட்டம் அப்படின்னு பார்ப்போம். அற்புதம் இருந்துச்சு, ஒரு சத்தியம் இருந்துச்சு, தேவனுடைய திட்டம் இருக்கும். இப்போ இந்த திட்டத்தை தான் பார்ப்போம். 1,44,000 இதுதான் மனவாட்டி சபை. இதுதான் செலக்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க தான் வந்து அதை போய் எப்படி இருப்பாங்க? அப்ப அந்த அற்புதத்துல தேவனுடைய திட்டம் என்ன பார்க்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ முதல் பந்தியில முதல் அற்புதத்துல சாப்பிட்டாங்க எத்தனை பேரு சொல்லுங்க? 4 பேர் செத்து போயிருக்காங்க. உயிராக 4 பேர் அப்போ கொஞ்சம் தான் பரலத்துல கேட்க வேணாமா? இப்போ இதுதான் நம்ம வந்து மறிக்கிறவங்களா இருக்கக்கூடாது.
நாம எழுப்பி பிரகாசித்து மற்றவர்களை எழுப்புகிறவர்களா இருக்கணும். நம்ம சத்தங்களை உயிர்ப்பிக்கணும், பக்கத்தில் நம்ம உயிர்ப்பிக்கணும். இதுதாங்க நினைச்சு வைக்கிறது கத்திரிக்காய் திருப்பணும். இவன் வாழ்றதுக்கு நான் காரணமா, இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் காரணமா, இவனுடைய எழுப்புதலுக்கு நான் காரணமா. அப்ப நான் வீடாகணுமா இல்லையா? அல்ல சொல்லமா? அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஏசாயா 14:24. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும் என்று போதும். அல்ல சொல்லலாமா? இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இதுல வந்து சத்தியம் கவனிக்கணும். அவர் சொல்ல நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடி நிலைநிற்கும். அப்படி என்னன்னா அவர் சொன்னபடிதான் என்னோட லட்சத்தி 40 தான். புரியுதுங்களா? அப்ப திரள் கூட்டம் எப்படி இருக்குது? மனவாட்டி 140 எப்படி இருக்கிறார் கவனிங்க. இப்ப எங்க இருக்கோ எங்க முடிக்கிறார் பாருங்க. அடுத்து அப்பவும் மீனெல்லாம் அவர் சத்திய வசனம், அப்ப மீனெல்லாம் அவருடைய சத்திய வசனம் இருப்பாங்க. அப்போ இந்த சத்திய வசனம் எனக்குள்ள வந்த பிறகு அது என்ன பண்ணணுமா? பெருகணும், பெருகணும். வசனம் பாருங்க. 3:30 வருஷம் பார்க்கலாம். 3:30 அவர் பெருக. ஒவ்வொருக்குள்ள இருக்கிற சத்தியம் பெருகணும், பாட்டா பெருகணும், வசனவாசியா பெருகணும், பாட்டா பெருகணும், பெருகணும். அவர் பெருக. அப்ப சத்தியம் எப்படி பெருகணுமா? பெருகணும்ல. நான் எத்தனை பேரை கொண்டு வரணும்? 10 பேரையாவது கொண்டு வரல. சரி, ஒருத்தரையாவது பெருக்கணுமா? எனக்குள்ளே வச்சிருக்கிறேன். இதுக்கு பேர் தான் வந்து கொடுக்குற காலத்தை போல செய்யும். நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா வசதி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆள் தும்மா வச்சு கொடுத்தாங்க. சொந்த பிரச்சனையை ரசிகளை கொண்டாட மாட்டாங்க, தன் பிள்ளைகளை நல்லவர்கள் நடக்க மாட்டாங்க. இது வந்து மனவாட்டி சபைக்கு உதாரணம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பந்தி விசாரிக்கிறாங்க. முதல் பந்தியில 5000 பேரும், 2வது பந்தியில 4000 பேர். நீங்க என்ன வந்து முடிக்க போற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நீங்க வந்து கணக்கு எல்லாம் கணக்கு போறீங்க. இப்போ முதல்ல பந்தி கொடுத்த பந்தியில உட்கார வச்சு கொடுத்த சாப்பாடு வந்து 5 2 எத்தனை பேர் சாப்பிடுவோம்? இது டோட்டல் வச்சுக்கோங்க. 2வது மலை மேல சாப்பிட்டவங்க 7, அப்புறம் சில துளி மீன். அது ஒரு காரணம் சொல்ல. சில துளி மீன்கள் பழைய பைபிள் ஒரு 100 வருஷம் மாதிரி ஒரு 50 அந்த மாதிரி பழைய பைபிளில் வந்து 2 மீன் தான் இருந்துச்சு. சில துளி மீன்ன்றாங்க, அந்த கணக்கு புது சில சொல்லியிருக்காங்க. அது 2 மீன் தான் சொல்லப்படுறது சொல்றாங்க. நமக்கு தெரியல. இருந்தாலும் அது 2 மீன் நம்ம வச்சுக்கணும். என்னன்னா அப்போ வந்து சாப்பாடு, மீன் வந்து சைட் டிஷ்ஷு. ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு மீன் சாப்பாடு போட்டுருக்கு இல்லை, ஒரு கொத்து சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷு தான் புட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ அது வந்து அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ 7 அப்போ 2 மீன் பழைய காலத்துக்கு சொன்ன மாதிரி வச்சுக்கணும். இப்போ இங்கே 5 அப்போ 2 மீன் சொல்லணும். அப்போ தானே இது திட்டம் முடியும். இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு. இது வந்து ஆயிரக்கணக்கான வாஸ்தவங்களை பற்றி பேசுவா உங்களுக்கு நினைச்சிங்கன்னா கண்டுபிடிக்கிறது. அப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்போ 2 மீன் வசனம் யாரும் பேசுறது இல்லை. 5 அப்போ 2 மீன் 5000 பேர். இங்க இது டோட்டலு 4 மீன் சைட் டிஷ் 4. இது எத்தனை? எந்த காலேஜில் படிச்சேன்? 13. 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சொல்லுது ஏன் சொல்லலாமா? அதாவது சிந்தை நடத்துறாங்களோ வாயு நடத்துல அதனால காலத்துல எல்லாம் கடிக்கடி போட்டீங்களா? ஓகே. சந்தையில் சில பேர் மனசு சொல்கிறாங்க, எப்போ விடாலும் சீக்கிரம் போகணும், போயிட்டு
அப்படிலாம் நினைச்சிருக்கிறது வந்து இந்த சிந்தைகள் எந்த மாதிரி சக்தியை பேசணும் என்ன சொல்லலாமா? அப்ப தேவனுடைய திட்டம் இதெல்லாம் சொல்றது பாருங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர், 7 அப்பம் 2 மீன் 4000 பேர், இங்க 9000 பேர், இங்க 4 மீன் 12 அப்பமும் மீன் வந்து ஆகாரம். இது வந்து தனியாக பாருங்க. இது கூட்டினாலும் வருது 16. இதை கூட்டினாலும் வருது மேலே 9000 இல்லையா? அப்போ அவர் பெருகு. இது வந்து பெருகணும், சத்தியம் பெருகணும். அதுதான் அந்த அர்த்தம். அந்த செய்தித்தனம் அங்கே எப்படி பெருகுச்சு? 5 அப்பம் தான் டக்கு 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 நாடு கையில் அப்படியே பெருகுது பாருங்க. அது போல தேவனுடைய சத்தியம் இயேசு என்கிற அந்த மகாபுருஷன் உள்ள பெருகணும். பெருகிட்டே இயேசு பேசிக்கிட்டே எவனோ ஒரு மடையை முட்டாளோட பேசிட்டே இருக்கணும். அப்போ இப்போ இந்த 16 ஆகாரம் 9000 புருஷன் கர்த்தர் நம்பர் கொடுத்த புருஷன் நம்பர் கொடுத்துருக்காரு. 14 9000 பெருகணும் பெருக்குங்க. 14 9000 பெருக்குங்க பார்க்கலாம். சரி பெருக்குங்க பெருக்குங்க. 16 அடி பெருக்குங்க 9000 பெருக்கு. சரியா? பெரிய எக்ஸாம் 1 மணி நேரம் எக்ஸாம் வச்சிருக்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. சரியில்ல தப்பு. 16 9000 பெருக்கணும். 16 9000 பெருக்கணும். அம்மா சொல்றாங்க 1,44,000 பேர். தேவனுடைய திட்டம் பாருங்க. இதுதான் திருச்சபையை செலக்ட் பண்ணி, அதாவது மனவாட்டி சபையை செலக்ட் பண்ணி 1,40,000 பேர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எத்தனை பேர் அதுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னுதான் ஆன்சர். திரள் கூட்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த திரள் கூட்டத்தில் இருப்பவர்கள் வந்து இந்த மனவாட்டியால் மாறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. புருஷனாக மாறி திருச்சபை என்ன பண்ணுவோம்? லைட் பண்ணுவோம். 9 மணிக்கு 6:30 8:30 மணிக்கு வந்து கட்டுரையா காத்துக்கணும். அவர் பார்க்குறாரு, நான் பார்க்க பாசி பார்க்குற மாதிரி உட்கார அவசியம் கிடையாது. இவங்க பார்க்குற மாதிரி உட்கார அவசியம் கிடையாது. அவர் வந்து உட்கார்ந்து பார்க்கணும். அவர் பார்வைக்கு தான் யாருமே ஆனது, என் பார்வைக்கு கிடையாது. அப்போ நம்ம யாரு? அவர் பார்வைக்கு யாருமே யாரு அப்படின்னா அவருக்கு தான் நான் பிரயோஜனமா இருக்கணும். பக்கத்துல இருக்கிற மாற்றிக்கணும். நல்ல சாப்பாடு பார்க்க பெரிய பாரு கட்டணும்ப்பா எங்கப்பா எப்படி அப்படிங்கலாம் வந்து காட்டுதான் இல்லை. அவர் பார்வைக்கு வசதி பார்க்கலாம். அப்போ முடிவு பங்கிற்கும் நிலைத்திருப்பது லட்சியம் ஒன்று ஏதோ வெளிப்படை விசேஷ 16:3 அவர்கள் சிங்காசனத்தின் முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். திருச்சபையாகிய மனவாட்டியாகிய திருச்சபையிலிருந்து மீட்டுக்கொண்ட பூமியிலிருந்து மீட்டுக்கொண்ட கொல்லப்பட்ட 1,44,000 பேர் தவிர தேவனுடைய திட்டம் புரிஞ்சுதுங்களா? தேவன் வந்து குறைவானது கிடையாது. நம்மளை எம்மை இறக்கமுள்ளவராகிறார். ஒன்று ராஜாக்களாய் வைத்திருக்கிறது அவருடைய திட்டம். ஆனால் நம்ம தான் வஸ்திரத்தை கரைப்படுத்திவிட்டோமே. நம்ம எங்கே அவருடைய கீழ்படியணும். அவர் பேச்சு எங்கே கேட்கிறோம்? திருச்சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சத்தியமாகி வார்த்தை கீழ்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க நானும் போகணுன்ற ஆசை இருந்தா இதுக்கு நம்ம விட்டவுடனே நம்ம மாறி போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம், மட்டன் சிக்கன் இந்த மாதிரி சொல்லி இருக்குல்ல. வாழ்க்கைக்கு தேவையா இல்லைன்னு சொல்லுவேன். இதுவே வாழ்க்கை கிடையாது. மறித்து போன ஆசை சாப்பிட்டால் மட்டும் நம்மள மருத்துவம் எழுப்பக்கூடிய வல்லமுள்ள தேவனை நோக்கி காத்திருக்கலாம். யாருமே காத்து அப்படி சமாதானத்துக்காக காத்திருக்கலாம். இப்போ 1,44,000 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நினைக்கல. அப்போ நம்ம நினைக்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது யாரும் போவாங்க, யாரும் போக மாட்டாங்க. செலக்ட் பண்ணுவாங்க ராஜா. நம்மளா திரள் கூட்டம். திரள் கூட்டம் வஸ்திரத்தை கரைப்படுத்திச்சு. அப்போ இதுல இருந்து வெளியே வரணும்.
திருச்சபையாக மனவாட்டியாக மாறணும். புருஷங்களா நினைச்சு நிற்கிறவங்களா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சவங்களாவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை? எல்லாரும் கையெழுத்துக்குனால நம்ம வந்து புரிஞ்சிச்சு. இவ்வளோ தெளிவாக பேசுகிறோம், நம்ம குழம்பு பேசுகிற இவ்வளோ படமாக அழகாக கையிலே கணக்கெல்லாம் போட்டு கையில் கொடுத்தாச்சு. இதுதான் திட்டம். நான் வந்து அங்கே போயிட்டேன், நான் சாவு போயிட்டேன், வாழ்வு போயிட்டேன், தேவனை விட்டு விளையிற இருதயத்தை ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. உனக்கு எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாத. இனி ஒரு தீர்மானம், நான் புருஷனாக இருப்பேன். புருஷனா நிகழ்ச்சி நிற்கிறது. யார் நினைச்சு நிற்கிறாங்க? ஏதோ நீ வாழ்கிற வீடு உனக்கு அடியில் நினைச்சு இல்லைன்னா நீ அப்படியே ஒழிஞ்சு போன மரணம் இருக்கு இல்லையா? என்னுடைய காலம் கையை நினைச்சு நின்னாதான் என்னால் நிற்க முடியும், பேச முடியும், பார்க்க முடியும். என் காலம் நிலையா இல்லைன்னா தேவதி அன்னைக்கு சொல்லவா? தேவனுடைய அற்புதத்துக்காக ஒரு சத்தியம் இருக்கு, தேவனுடைய தீட்டம் சொல்லுவோம். எனக்கு எவ்வளவு பேர் கை தட்டாங்க. நேசிக்கிற பண்புதான் பரிசுத்தாவியானவரே, அன்புக்கு நன்றி, நேரத்துக்கு நன்றி தரேன். இதனாலே நீ கொடுத்த இந்த சத்திய வார்த்தைக்காகவும் அவர்களை என்னை தெரிந்து கொண்ட திருவிக்காக நன்றி செலுத்துகிறேன். இதனால பந்தியிருக்கிற பிள்ளைகளுக்காக பந்தியில் ஒரு அற்புதம் ஒரு சத்தியம் இருக்கிறது, உங்களுடைய திட்டம் இதில் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்ய திருவிக்காக நன்றி செலுத்துகிறேன். அதை பொறுப்புகிறவங்க நினைக்கிறாங்க, இவர்களை குற்றமற்றவர்களா பசுத்தமாக மாற்றும், கொடுக்கிற எடுக்கிற எங்களுக்கு பசுத்தமாக மாற்றும். பெரிய காலத்தில் சொல்றாங்க கிறிஸ்துவ சொன்னாங்க. சொல்லலாமா?